my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.2 Question number 1. Question number 1 6 problems. அதில் first 3 problems இந்த வீடியோவில் பார்க்கலாம். The following pair of linear equations by substitution method. First sum x plus y equal to 14 x minus y equal to 4. ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ ப்ராப்ளமில் போகலாமா? ஒவ்வொரு இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தானது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்கும் நேம் பண்ணிடுங்க. நம்பர் 1 நம்பர் 2. அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டேக் ஈக்குவேஷன் 2 x minus y equal to 4. அது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. மைனஸ் ஒய் வந்து அந்த நெக்ஸ்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒய் ப்ளஸ் 4 இருக்கா, இதை நம்ம இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் x equal to y plus 4 in equation 1. ஈக்குவேஷன் 1 என்னது? x plus y equal to 14. அதில் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் y plus 4ன்னு. ஏன்னா அப்போ தான் ஒரே வேரியபிளாக கிடைக்கும் நமக்கு. y plus 4, அதான் எக்ஸ் இருக்கிறது y plus 4 போட்டிருக்காங்க. ப்ளஸ் y, அந்த இருக்க y இருக்குல்ல, அந்த yயும் போட்டுக்கணும். ஈக்குவல் டு 14. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு y இருக்குது, அங்கே ஒரு y இருக்குது. y plus y 2y. ஏன்னா 1y plus 1y 2y plus 4 equal to 14. 2y plus 4 equal to 14. Then 2y equal to 14 minus 4. ஏன்னா இங்கே இருக்க 4 plus 4 அந்த பக்கம் போகும்போது minus 4 ஆயிடுது. Then 2y equal to 10. ஏன்னா 14 minus 4 வந்து 10. y equal to 10 divided by 2. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷனில் இருக்கும் 2. அப்புறம் y equal to என்ன வருது? 10 வந்து 2 டேபிளில் 5 டைம்ஸில் போகும். ஸோ அதனால் y equal to 5. நம்ம இப்போ வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூ கரைச்சாச்சு. ஒரு வேரியபிள் என்னது எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது. ஸோ ஒரு வேரியபிள் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஒய் ஈக்குவல் டு 5. அதை நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். என்ன ஈக்குவேஷனாலும் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2, எந்த ஈக்குவேஷனாலும் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 2ல் தான் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4, எக்ஸ் மைனஸ் 5. அந்த ஒய்யோட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்ல 5, அதை போடணும். எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 4 போட்டாச்சா? எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 5. ஏன்னா மைனஸ் 5 ஆப்போசிட் சைட் வரும்போது ப்ளஸ் 5 ஆகிடுது. 4 ப்ளஸ் 5 என்னது 9. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 9. தேர்ஃபோர் இது மாதிரி தனியாக எடுத்துடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 9, y equal to 5. Then வெரிஃபிகேஷன் என்னது? ஜஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு தெரிஞ்சோம் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்காக நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துருக்கோம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 14. ஓகேப்பா, இல்லை 9 and 5. எக்ஸோட வேல்யூ என்னது 9, ஒய்யோட வேல்யூ வந்து 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த 14 கிடைக்கணும். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் பண்ணது கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 1ல் செகண்ட் ப்ராப்ளம். s minus t equal to 3, s by 3 plus t by 2 equal to 6. செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. டேக் ஈக்குவேஷன் 2 ஆர் சால்வ். ஏன்னா ஒன்று வந்து நார்மலாக பிளெயின் ஈக்குவேஷன் இருக்குது. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சால்வ் பண்ணி நார்மலாக ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரணும், பிளெயின் ஈக்குவேஷனுக்கு. ஸோ என்ன பண்ணணும்? அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட் அதுக்கு எல்சிஎம் எடுங்க. டினாமினேட்டர் எடுத்து எல்சிஎம் எடுங்க. 3, 2 இருக்கா? ஸோ 3 2 வந்து ஒரு டேபிளில் மட்டும் தான் போகும். ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 2s + 3t எப்படி வந்துச்சு? கீழே எல்சிஎம் எடுத்து பாருங்கள், 6 வருதா? ஸோ 3யோட என்ன வேல்யூ போட்டால் 6 வருது? 2 போட்டால் அதே 2ஆல் மேலே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 2 இருக்குது. இங்கே பாருங்கள், t by 2 இருக்கா? 2ஓட என்ன வேல்யூ போட்டால் அந்த 6 கிடைக்கும். டினாமினேட்டர் 6 கிடைக்கும். 3. ஸோ 2 × 3னா அதே வேல்யூவால் மேலே மல்டிபிள் பண்ணிக்கிறோம் நியூமரேட்டர்லையும். ஸோ 3t வருது ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு 2s + 3t by 6 ஈக்குவல் டு 6 இருக்கா? ஸோ 2s + 3t ஈக்குவல் டு 36. ஏன்னா 6 டினாமினேட்டரில் இருக்க 6 மேலே கொண்டு வந்துருங்க. ஆப்போசிட் சைடில் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆயிரும். அப்போது என்ன ஆகும்? 6 × 6 36 ஆயிடுது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே 1s 1t இருக்குது. ஓகேவா? அப்போ 1s ஈக்குவல் டு t + 3ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சைடில் எஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. -t வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வரும்போது +t ஆகும். ஸோ t + 3 ஆயிடுச்சா? இப்போது நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அகெயின் ஃப்ராக்ஷனில் தான் வரும். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அகெயின் ஃப்ராக்ஷனில் தான் வரும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே 1 இருக்க மாதிரி இருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் s in equation 2.
இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2s + 3t = 36 இருக்குல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ் இருக்க இடத்துல இந்த t+3 போடணும். ஓகேவா, அந்த வேல்யூ தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அது பேர் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ 2 இன்ட்டு எஸ் இருக்கிற இடத்துல வந்து t+3 போட்டிருக்கோம், ப்ளஸ் 3 இன்ட்டு டி, 3t அப்படி இருக்குது = 36. அப்புறம் 2 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2t + 2 × 3 6 ப்ளஸ் இந்த 3t அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அந்த ஈக்குவேஷனில் இருக்க 3t = 36. இப்போது இந்த வேரியபிள்லாம் தனியாக பிரிச்சுக்கோங்க. 2t + 3t வந்து என்னது 5t + 6 இருக்குல்ல, அந்த 6 அந்த ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. +6 வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது -6 ஆயிரும். 5t = 30 ஆகுமா. அப்புறம் t = 30, அதாவது 36 - 6 வந்து 30, 30 / 5. ஏன்னா இங்கே இருக்க 5 வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது டிவிஷன் ஆயிரும். அப்போ தான் 30/5 வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 6 டைம்ஸில் வருது. ஸோ t = 6. நெக்ஸ்ட்டு t ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எஸ்ன்ற வேரியபிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டீயோட அந்த 6 இருக்குது பார்த்தீங்கன்னா, t = 6, அதை நம்ம எந்த ஈக்குவேஷனாலும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம 1லேயே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட்டிங் t = 6 இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, நம்ம ஈக்குவேஷன் 1 எது, s - t = 3, s - 6. ஏன்னா t இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணி 6 போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் s = 3 + 6, ஏன்னா -6 ஆப்போசிட் சைட் போகும்போது +6. ஸோ 3 + 6 வந்து என்னது 9. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்னது 9. ஸோ டீயோட வேல்யூ 6, எஸ்ஸோட வேல்யூ 9. ஓகேவா, நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. வேணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். Question number 1ல third problem. 3x minus y equal to 3. Equation 1. 9x minus 3y equal to 9. இது வந்து equation 2. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா. சொல்யூஷன், டேக் எனி ஈக்குவேஷன். அதுவும் வந்து நீங்கள் வந்து 1x ஆர் 1y இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், 3x + y என்னது 1y. ஓகேவா, அந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனில் சப்ஸ்டியூஷன் வராது, ஈஸியாக பண்ணலாம். அதுக்காக தான். ஸோ 3x - 1y = 3. ஓகேவா, அப்போது ஒய்யை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் y = இன்னொரு வேல்யூவாக வரும். ஓகேவா, ஸோ 3x - 3 + 3 வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் வரும்போது -3 ஆயிடுச்சு. -y வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 3x - 3. அதுதான் நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சப்ஸ்டிடியூட்டிங் y = 3x - 3 in equation 2. ஈக்குவேஷன் 2 என்னது, 9x - 3y = 9. அதில் y இருக்கிறதுல அந்த எக்ஸ்க்கு அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, 3x - 3, அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ 9x - 3 × 3x - 3, அதாவது ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, 3x - 3. ஓகேவா, = 9. அதை அப்படியே எழுதிடணும். மீதி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்லாம் அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 9x - 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 3 × 3 9x, எக்ஸை வந்து அப்படி எழுதிடணும். -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னது ப்ளஸ், 3 3s are 9. ஓகேவா, 9 = 9. அப்புறம் இங்கே ப்ளஸ் 9x இருக்குது, -9x இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் வேரியபிள்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல, ஜஸ்ட் 9 = 9 தான் கிடச்சிருக்கு. நம்ம இது a1/a2, b1/b2, c1/c2 அந்த மாதிரில போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதில் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன். திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, ஹென்ஸ் த கிவன் பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அது ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, ஹேஸ் இன்ஃபைனைட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் and the relation between these variables given by y = 3x - 3. ஓகேவா, இதை ஃபைனலாக ஒன் ஆஃப் இட்ஸ் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இஸ் x = 1, y = 0. இது ஏன்ட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு a1/a2, b1/b2, c1/c2 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவாங்கள்ல, அது எப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறதுலாம் a1, b1, c1, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது a2, b2, c2 இது மாதிரி போட்டு சால்வ் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் சேமாக இருக்குது, 1/3 1/3 1/3. அப்போ உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும், a1/a2, b1/b2, c1/c2 இப்படி இருந்துச்சுன்னா இது எதுவுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேவா, இட் ஹாஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்.
அதை தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்படி மீன் பண்ண வராங்க பாருங்கள். ஒன் ஆஃப் இட்ஸ் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இஸ் x = 1 y = 0 எனி கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய், அதாவது 1,0 எந்த கோஆர்டினேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். தட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வில் ஆட்டோமேட்டிக்லி சாட்டிஸ்ஃபை த செகண்ட் ஒன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.